அனைவருக்கும் வணக்கம். நான் ஹைடெக் போர்வெல் மெக்கானிக்குங்க, மூர்த்திங்க. இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் வீட்டு போரில் மோட்டர் உள்ள சிக்கிருச்சு. அதுக்கு வேண்டி தான் கூப்பிட்டுருக்காங்க. நம்ம கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்கள் ஃபுல்லாமே தண்ணி இருக்கிறதுக்கு கீழே போயிட்டு இருக்குது, வறட்சி ஆரம்பித்ததுனாலங்க. முடிஞ்ச வரைக்கும் மழைநீர் சேகரிப்பு பண்ணிட்டு வாங்க. நாங்கள் இந்த போர்வெல்லில் மோட்டர் பைப்பெல்லாம் உள்ளே விழுந்துச்சுன்னா எடுக்கிற வேலை செய்கிறோம். கேமரா வச்சு பார்க்குறோம். அல்லது அடைப்பு இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி உள்ளே கொண்டு கேசிங் பைப் வச்சு கொடுக்குறோம். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அட்டன் பண்ணிட்டு வரேன். யாருக்காச்சும் தேவைப்படுச்சுன்னா எங்கள் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி இந்த வீட்டு போரில் என்ன பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறேன். ஏற்கனவே இந்த போர் வந்து நாம் மோட்டரை வெளியே எடுத்து கொடுத்துருக்கோம். இது திரும்ப மறுபடியும் சிக்கிருச்சு. 4.5 இன்ச் போர், சிங்கிள் பீஸ் மோட்டர், ஒரு 260 அடிக்குள்ளே மாட்டியிருக்காங்க. வாங்க அப்படியே வீடியோ கன்னியூவாக பாருங்கள். இந்த போரு 4.5 இன்ச் போருங்க, சிங்கிள் பீஸ் மோட்ரு, வீட்டு யூஸ்க்கு போட்ட போர் தாங்க. அப்புறம் அவங்களே ப்ளம்பர் வச்சு மேலே தூக்கி பார்த்துருக்காங்க, தூக்க முடியல. மோட்ரு உள்ளே நல்லாவே ஸ்ட்ரக் ஆகிருக்குது. அவங்க கொஞ்சம் கூட மேலே தூக்க முடியலன்ட்டு அப்புறம் நம்மளை கூப்பிட்டாங்க. ஏற்கனவே வந்து எடுத்தங்க. சரி, இதுக்கு நம்ம ஜாமானமெல்லாம் செட் பண்ணிட்டு அப்புறம் வேலையை ஆரம்பிக்கிறேங்க. காவத்தை ஃபுல்லாக அவுத்து எடுத்துட்டுன்னா ஒயரை மட்டும் வெளியே எடுங்க. காற்று கட்டி வச்சுட்டு அது யூனியன் கழட்டி விடணும். கையில் திருப்பாருண்ணா, கழண்டு போயிரு. கையில் திருப்பாருங்க. இப்போ கழட்டின்னு போடலாம். அவங்க அப்படி நம்பாமல் கழட்டுங்க. மேலே வந்துச்சுன்னு லோட் ஆகுதா? ஆ சுத்து. ஒரு கணக்கால் பைப் பிடிக்க கூடாது. இல்லை உனக்கு கீழே கிளாம் போட்டு ஒரு துண்டு பைப் மாட்டுங்க. சுப்பண்ணா கீழே கிளாம் போடணும். பெண்டு கழடுமா, சுற்றி வருமா பெண்டு? ஆ சரி, கீழே ஒரு கிளாம் போடுங்க ஃபஸ்ட்டு. போதும், அளவுகளோட கொடுங்க. அது ஸ்டெப் மாதிரி தான். விடு சாமி, சங்கிலி கீழே விடு. டைட் பண்ணு. போதும். ப்ளஸ்ஸிங்ன்றக்கும் வண்டி சொல்லிக்குதாங்க, அதுதாங்க. அதனால இன்னைக்கு வருஷம் ப்ளஸ்ஸிங் பண்ணுறாங்களா? நேற்று வர வண்டி இது. வண்டிக்காரர் இன்னைக்கு வரணுங்களாமா. சரி, செவ்வாய்க்கிழமைக்கு வந்துடுங்க. விட்டு ஒரு கணக்கா சுற்று பார்க்கலாம். கீழே இருக்குதா? போ ஒரு கணக்கில் ஓட கொடு. இறங்குது. போதும். ஒரு அடையாம போட்டுக்கண்ணா. இறங்கல சோட்டி கழட்டு. பாருண்ணா, இறங்கல, நல்லா இறங்கிக்குது. தண்ணி எத்தனை நாள் கம்மியாக ஓடுதுங்கண்ணா? சரி கரெக்ட்.
நிற்குது. இதா கெஸ் வாங்குதா? கெஸ் வாங்கினா மாற்றி விடு. அவர் சுத்தம் பண்ண சுத்தம் போதும். மோட்டர் ரிலீஸ் ஆயிடுச்சு. எத்தனை வைப் வந்துருக்குது? 4 வைப் மேலே வந்துருக்குது. புறம் சுற்றிட்டு அப்படியே கவுத்துலேயே போட்டு மேலே எடுத்துக்கலாங்க. சுத்து பம்பு அடைச்சி போச்சு. அதனால பைப்பில் பூரா தண்ணி வருது. வாழ்வில் ஓப்பன் பண்ணிட்டு மாட்டியிருப்பாங்க. சுத்து சுத்து சாமி சுத்து. ஒன்றா ஏதாச்சும் பிடிக்குதா? மேலே ஒயர்னா போது. மோட்டர் மேலே வந்தாச்சு. போருக்கு ஏதாச்சும் ஒரு டம்மி போட்டு மூடிட்டுனா அதை எடுத்து அந்தளவு வச்சு மோட்டர் பம்பை தனித்தனியாக பிரித்து விட்ருங்க. மோட்டர் பம்பை பிரித்து விட்றது தானே ஓடிட்டு இருந்தது தான். நம்ம மோட்டர் ஓடிட்டு இருந்தது தான். நம்ம தண்ணி வழியே நிற்கிது. அடைச்சி தான் இருக்குது. 260 அடி இருந்துச்சா? பூரா மண் ஒரு தண்ணி ஊற்றி விடணும். பூரா பம்பில் பூரா மண் ஏறி நிற்குது. தண்ணி கீழே இறங்கல. சோறு தண்ணி பிரித்து விட்ரும். ஆமாம் தான் தெரியலாம்ல. இன்றைக்கி வந்து வேலை முடிஞ்சுங்க. இந்த நம்பர் யாராச்சும் தேவைப்படுச்சுன்னா கூப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.